அனைவருக்கும் வணக்கம். கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷத்துலேயே தமிழ்நாட்டோட மிகப்பெரிய கட்சி ஆயிட்டோம். ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே எங்க அண்ணன் சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னு பெருமை பேசுற தாவேகாவினுடைய தவ புதல்வர்களுக்கு தான் இந்த வீடியோ. எந்தவித அடிப்படை அரசியல் புரிதலும் இல்லாமல் ஒரு அரசு ஆட்சியை பிடித்தால் அந்த இடத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சந்து சிரிக்கும் அப்படிங்கிறதுக்கு தாவேகாவினுடைய இந்த 10 நாள் ஆட்சி தான் மிகச்சிறந்த உதாரணம். ஏன்னா இந்த 10 நாள்லயே எத்தனை கொலை வழக்கு, கொள்ளை வழக்கு, பாலியல் வன்கொடுமை வழக்குகள். ஆனா அதுக்காக பாலியல் வன்கொடுமையா, கொலையா, கொள்ளையா அரசு தான் காரணம், சிஎம் தான் காரணம் அப்படின்னு கண்ணை மூடிட்டு கை நீட்டுறதுக்கு நாங்க ஒன்றும் அடிப்படை அறிவற்றவர்கள் அல்ல. ஆனா ஒரு குற்றம் நடந்தால் ஒரு அரசு எந்த அளவிற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறது, எந்த அளவுக்கு துரித நடவடிக்கைகளை எடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, பெண்ணா நீங்க இதை எப்படி பாக்குறீங்கன்னு கேட்கறதுக்கு இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டிவா பேசிட்டு இருக்கோம், பொலிட்டிக்கலா அப்புறம் பேசுவோம்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கடந்து போற பொறுப்பற்ற ஒரு அமைச்சர். இன்னொரு பக்கம் கோயம்புத்தூர்ல ஒரு 10 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு முகம் சிதைக்கப்பட்டு தூக்கி வீசப்பட்டிருக்கா. அந்த குழந்தைக்கு நீதி கேட்டு போடுற வீடியோவுக்கு கீழே ஒரு முட்டாய்க்கு ஆசைப்பட்டு அந்த புள்ள போனா எங்க அண்ணன் என்ன பண்ணுவாருன்னு ஒரு கமெண்ட், இதுக்கு அந்த கட்சிக்காரனை இந்த கட்சிக்காரனு பழி போட்டு ஒரு கமெண்ட், எங்க அண்ணனை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல சூலூர்ல எங்கேயோ நடக்குது, வேளாங்கண்ணில எங்கேயோ நடக்குது, சென்னையில வில்லிவாக்கத்துல எங்கேயோ நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நாளைக்கு இது உங்க வீட்லயும் நடக்கலாம், என் வீட்லயும் நடக்கலாம். அன்னைக்கு நம்மளால இப்படி ஒரு கமெண்ட் போட முடியுமா? குறைந்தபட்ச மனிதாபிமானத்தோடு யோசிச்சு பாருங்க. இனிமே இப்படி நடக்கக்கூடாது, இனிமே இப்படி நடக்கக்கூடாதுன்னு பேசி பேசி இன்னும் எத்தனை குழந்தையோட உயிரை பலி கொடுக்க போறோம். இனிமேலாவது ஒட்டுமொத்த ஆணாதிக்க சமூகமும் இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்றுக் கொண்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். நான் மறுபடியும் சொல்றேன், இதுக்கு தமிழ்நாடு அரசு காரணம்னு சொல்லல, முதல்வர் காரணம்னு சொல்ல. ஆனா என்னோட கேள்வி என்ன தெரியுமா? 108 சீட்டை வாங்கிட்டு அதை 118 ஆக்கி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஆளுநர் மாளிகைக்கும் பனையூருக்கும் ஓட்டம் முடிச்சப்ப எடுத்தீங்கல்ல ஒரு வேகம், குதிரை பேரை நடத்தி கூட்டணிக்கு ஆள் பிடிக்கிறதுக்கு காட்டினீங்கல்ல ஒரு வேகம், வந்தவங்களுக்கெல்லாம் அமைச்சர் போஸ்டிங் கொடுக்கறதுக்கு காட்டினீங்கல்ல ஒரு வேகம். அந்த வேகத்தை இந்த 10 வயசு பொண்ணு பாலியல் வன்கொடுமை வழக்குல நீங்க ஏன் காட்டல அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி. இனிமேலாவது பொறுப்புணர்வோடு துரிதமா நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த அரசு நீதியை வாங்கி கொடுக்கணும். இனி இப்படி ஒரு குற்றம் நடக்காது அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆணும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும்.